நாங்களும் எப்படி இருக்கிறோமா சாமி? 5 பேர்த்துக்கு. சரி. 5 பேர் நாங்க எப்படி இருக்கிறோம்? நீங்க அதே மாதிரியா பாசமா நடந்துக்கோங்க. சரி. சண்டை போடாம நல்லா இருந்துக்கோங்க. ஏன் உங்க அண்ணன் மேல உங்க தங்கச்சி மேல இல்ல உனக்கு கோவம் வந்ததே இல்லையா? அக்கா மேல இல்ல? கோவமா இது வரைக்கும் கோவம் இல்ல. கோவம் தான் நாங்க இப்படி வர்றோம். இது வரைக்கும் கோவம் இல்ல. எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம். சரி, இப்போ நிறைய பேர் நாங்கெல்லாம் அண்ணன் தங்கச்சிக்க சண்டை கட்டுறோம், அண்ணன் தம்பிக்கெல்லாம் நிறைய பேர் சண்டை கட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ற? அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வேணும்னு சண்டை கட்டுவாங்க. வேணும்னு சண்டை கட்டுவாங்க. வேணும்னு இல்ல, சண்டை எப்படி கட்டுனா நல்லதா அதை சொல்லு. கட்டக்கூடாது, அது கட்டக்கூடாது. நம்ம சந்தோஷம் இருக்கு, நம்ம இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு, இப்ப இருக்கிற நாளைக்கு காணும். அதனால என்ன சொல்றோம்னா நம்ம சந்தோஷம் இருந்து போயிட்டு நம்ம போன காலத்துக்கு போய் சேர வேண்டியதா, அவ்வளவுதான். சரி, ஆக்சுவலாக பாட்டியோட தங்கச்சி இருக்காங்க, அக்கா அண்ணன் 2 பேர் எல்லாருமே இன்னும் இருக்காங்க. எல்லாத்தையுமே போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவாங்க. பாட்டிக்கு இப்போ வேலையே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, அவங்கள போய் பார்க்கறது. பாட்டி பிஸியாக இருந்த டைமில் கூட வந்துட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிஸின்னா தோட்டத்து வேலைகளுக்கு போவாங்க. போயிட்டு வந்துட்டு வாரம் ஆச்சுன்னா மாதம் ஆச்சுன்னா நாங்கள் இங்கே தானே இருந்தோம் சின்ன பையன்லாம், நம்மளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு வயசாயிருச்சு, நடக்க முடியறதில்ல, அதிகமாக போக முடியாததால் நம்மளை வந்தோம்னா பைக்கில் போவாங்க. அடிக்கடி ஃபோனில் மட்டும் அவங்ககிட்ட பேசிப்பாங்க. சரி பாட்டி, என்ன பாட்டி போகலாமா? என்ன சொல்கிற கடைசியாக எல்லாத்துக்கும்? கடைசிக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். எங்க மாதிரியா நீங்களும் இருந்து நம்ம பொழைக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான் சண்டை போடாமல் நல்லா இருங்க. சரி, ஓகே. ஓகே, வணக்கம்.